தானியேலுக்கு என்னாச்சு? தானியேல் அவ்வளவு ஞானவான், ராஜ்யங்கள் மாறினது, தானியேல் மாறவில்லை. பிரைம் மினிஸ்டர் ராஜா மாறி போறான், ஆனா தானியேல் மாறல. அரசவையில இருந்து திட்டங்களை போடுறதும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு எல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருக்காரு. அவனை தூக்கி சிங்க கபில போடுறாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, ஒண்ணு சிங்கம் செத்துடணும், இல்ல உள்ள போனோம்னா நம்ம எதுவுமே ஆகாம வெளியே வரணும். வெளியே வந்தாங்களா? சிங்கம் ரொம்ப பசியில இருந்துச்சு. அந்த கொலை பசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பசியில தான் இருந்துச்சு சிங்கம். ஓடும் போதே அப்படி அடிச்சு புடிங்கிரும். ஏன்னா அடுத்து போட்டாங்க பாருங்க, தானியேல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஆனா தானியேல ஒண்ணுமே பண்ணல. இததான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அக்கினிக்கு நடுவா போலாம், தண்ணீருக்கு ஊடா போலாம், ஓன்னு அலை வீசலாம், நீங்க போவீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார், கர்த்தர் உங்கள் கூடயே இருப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிச்சயம் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார்.